Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 8, Approaches to Literature. Under that heading, we are discussing modern dramatists. Under modern dramatists, we have a group of writers who come from the Irish background, who contributed to the 20th century literature, or what we call as modern literature. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஐரிஷ் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாடர்ன் ரைட்டர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப the topic is Irish dramatic revival. There was an important dramatic movement of modern times that was called the Irish dramatic revival. And who led the Irish dramatic revival? அப்படின்னு கேட்டீங்கன்னா, there were three prominent figures. மூன்று பேர் வந்து they actually led a revolution in Ireland. Who are they? அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a writer by name Lady Gregory. Then you have the famous poet and educationist W.B. Yeats. Yeats, எப்படி வேணுமோ சொல்லலாம். Then you have J.M. Synge. Okay, what is their original contribution? அப்படின்னு கேட்டீங்கன்னா, they made attempt to present in their place the richness of the Irish language and Irish folklore. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன மாடர்ன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அயர்லாந்து பேக்ரவுண்ட்ல இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, நாட் ஆல்வேஸ் லுக்கிங் அப் டு தி இங்கிலீஷ் கல்ச்சர். இன்ஸ்டெட் தே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் த folklore ஆஃப் த ஐரிஷ் பீப்புள். தே ஃபோக்கஸ்ட் ஆன் த ப்ரொமோஷன் ஆஃப் த செல்டிக் மித். செல்டிக் மித் அப்படின்னா அயர்லாந்துல லோக்கலா இருந்த மித், locally in the folklore, the culture of Irish people, the language variants of the Irish people, அதை என்ன பண்ணாங்க, தன்னுடைய டிராமால ப்ரொமோட் பண்ணாங்க. This is the greatness of Irish dramatic revival. And who is considered to be the leader of this movement அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா என்ன பண்றாங்க அப்படின்னா, William Butler Yeats is considered to be the movement. And along with William Butler Yeats, you have a person called Lady Gregory. And where was this man born? He was born in Dublin, the capital of Ireland. And this man became part of a movement called Gaelic League. And Gaelic League, Gaelic League was a movement which was formed to revive the old folk stories and folklore of the Irish people. அந்த ஐரிஷ் பீப்புளுடைய ஃபோக்லோர், ஃபோக் ஸ்டோரி, ஃபேரி டேல்ஸ் இதை வந்து ரிவைவ் பண்ணும் முயற்சியில ஈடுபட்ட ஒரு குரூப். அந்த குரூப்ல யாரும் ஜாயின் பண்ணா, வில்லியம் பட்லர் ஈட்ஸ். அண்ட் வில்லியம் பட்லர் ஈட்ஸ் என்ன பண்ணாரு, he in his place used the native Irish dialects. அந்த நேட்டிவ் ஐரிஷ் டைலக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு. அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட இருந்து கதை கேட்டு அந்த கதைகளை வந்து டிராமா கன்வெர்ட் பண்ணினாரு. ஸோ ஹி பிகேம் பாப்புலர். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஈட்ஸ் வாஸ் லிரிக் போயட். இந்த லிரிக் போயட் என்ன பண்றாரு, அந்த போயட்ரி அப்படிங்கிற ஜோன்ல இருந்து ஹி இஸ் மூவிங் டு டிராமா. அப்ப போயட்ரி வாஸ் என்ரிச்ட் பை ஹிஸ் லிரிசிசம். அந்த போயட்ரிக்கு இருக்கக்கூடிய லிரிக்கல் குவாலிட்டி டிராமாவுக்கும் சென்று சேர்ந்தது. இது பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். அதனால நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா, மாடர்ன் டிராமா வாஸ் என்ரிச்ட் பை லிரிசிசம் ஆஃப் W.B. Yeats. இப்ப W.B. Yeatsனா இன்னொரு கான்செப்டும் நீங்க படிப்பீங்க புக்ஸ்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, W.B. Yeats வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் மிஸ்டிக்கல் பென்ட் ஆஃப் மைண்ட். He was very much preoccupied with the mystical bent of mind. What do you mean by mysticism? What do you mean by mystical? Okay, something which is spiritual. Okay, something which has magical quality. அதனாலதான் அவருடைய போயம் இருக்கும் பாத்தீங்கன்னா, sailing to Byzantium அந்த மாதிரி போயம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்டிக்கல் குவாலிட்டி இருக்கும், ஒரு மேஜிக்கல் குவாலிட்டி, ஒரு கற்பனை, அதீத கற்பனைகள் இருக்கும். ரொம்ப ஆன்மாவை பத்தி பேசியிருப்பாரு.
And at the same time, he will also speak about the contemporary society, particularly among school children. அப்படின்னு ஒரு poem இருக்கு. Are you following teachers in the poem? ஞாபகம் இருக்கா? Among school children, a poem which speaks about the Irish education. Irish education. அத பத்தியும் அவர் பேசியிருக்காரு. அந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Are you able to follow that? Voice கேக்குதா? And Yes, sir. normally, when we think about WVH, we are reminded of the love tales that surrounds the life of WVH. WVH had a love interest by name Maud Gonne. Maudgonne. Yeah, and he has dedicated many works to his love interest. The lady is Maud Gonne. Okay, Maud Gonne. He proposed to the lady, but somehow this love did not become fulfilled love. And even in the poem, among school children, when he looks into the eyes of the school children, he is able to see Maud Gonne. Yeah, just a passing reference. But he is making a comment on the education system in Ireland. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம WVH உடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he played a very important role in the formation of Irish National Theatre Society. He was instrumental in the formation of Irish National Theatre Society. இந்த ஒரு சொசைட்டிய ஃபார்ம் பண்ணாங்க. And it was this Irish National Theatre Society which constructed the famous Abbey Theatre in Dublin. And almost all the plays of WVH were staged in the Abbey Theatre. இந்த Abbey Theatre என்ன பண்ணணும்? நீங்க வீட்டுல போனோம்னா இந்த கிளாஸ் முடிஞ்சோம்னா you need to find out when was Abbey Theatre founded. When was Abbey Theatre founded? இதுதான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின். அதை நீங்க நல்லா என்ன பண்ணணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம இங்க கொடுத்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஈச் ரோட் ஆல்மோஸ்ட் 30 plays. அதுல ரொம்ப முக்கியமான பிளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, The Countess Kathleen 1892 and The Land of Heart's Desire அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளே. இந்த பிளேயோட கிரேட்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பொயட்டிக் சாம். டிராமால பொயட்டிக் சாம் இருந்தது. அதே நேரத்துல there was strangeness upon dramatic power. ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இருந்தது. ஆனா there was some defectiveness in the play. அவருடைய பிளே வந்து கொஞ்சம் டிஃபெக்டிவ். என்ன சார் டிஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the organic construction was a failure. அவரால் ஒரு டிராமாவை பக்காவா பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அவர் பேசிக்கலி ஒன்லி a poet. ஓகே, அதனால அவரால் பெரிய அளவுக்கு டிராமா மாதிரி எழுத முடியல. He mingled drama and lyricism, which was something new and something odd. பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். அடுத்த முக்கியமான ரைட்டர் இன் the next playwright of great importance in Irish theatre revival is Lady Gregory. Lady Gregory அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1852 to 1932. And what is she known for அப்படின்னா, she was known for experiments in dramatic work. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, she drew material from folklore of her country and she wrote 7 short plays. சின்ன சின்ன பிளேவா ஒரு 7 plays இருந்தாங்க. And most of her characters were from peasantry. அப்படின்னா என்ன அர்த்தம்? peasantry they were from the rural background.
ஓகே, அண்ட் அதுதான் அவங்களுடைய கிரேட்னஸ். இந்த 7 ஷார்ட் பிளேஸ் when were they published அப்படின்னு கேட்பாங்க. அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, லேடி கிரெகரி இஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ஃபோக்லோர். ஃபோக்லோர்ல திருப்பியும் உங்களுடைய பேர் வரும். ஐரிஷ் ஃபோக்லோர் படிச்சவங்க ஒருவேளை அப்படின்னா அங்கேயும் லேடி கிரெகரியோடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆபி தியேட்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் இஸ் ஜான் மில்லிங்டன் சிஞ்ச். He was from the poor peasant background. அவருடைய லாங்குவேஜ் வந்து highly colloquial. Okay, he lived like a peasant and he used their colloquial slang. பேச்சு வழக்கியல் பயங்கரமா எழுத்து இயம்பியவர் வந்து இந்த ஜான் மில்லிங்டன் ஸ்டிஞ்ச். colloquial language அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, and in many research works he is compared to William Shakespeare, because like Shakespeare sometimes he was very simple in this language, sometimes he was too super abundance in his characterization. நம்ம ஷேக்ஸ்பியருடைய கேரக்டர்ஸ் பத்தி சொல்லும்போது சொல்லுவோம், the characters of William Shakespeare are individual and they are also types. இண்டிவிஜுவலாகவும் அது இண்டிவிஜுவலைசேஷனும் இருக்கும். அதே நேரத்துல இட் வில் ஆல்சோ பி யூனிவர்சல் இன் நேச்சர். ஏன் எல்லார் இடத்துல நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹேம்லெட் இருப்பான். அப்ப அந்த ஹேம்லெட்டுங்கிறது தனி ஒரு கேரக்டர். அந்த ஹேம்லெட் உள்ள இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்போன்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டர் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். உங்கள்கிட்டையும் இருக்கும், என்கிட்டையும் இருக்கு. ஓகே, ஸோ ஷேக்ஸ்பியரோடு எந்த ஒரு மாடர்ன் ரைட்டரை கம்பேர் பண்ணி ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் யாரு? John Millington Synge. What are the famous works of John Millington Synge அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Riders to the Sea 1909, and then The Shadow of the Glen 1903, and then the most important and the most popular work is Synge's The Playboy of the Western World. இந்த பிளே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in this play he had glorified the murder of a father by the son, and we call it as என்னன்னு சொல்லுவோம், a son killing one's own father, patricide. It is called patricide, and patricide is celebrated. பயங்கரமா அந்த ஹீரோ ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ரூரல் சைட்ல போய் செட்டில் ஆகி, and there he narrates the story of how he killed his own father and how he becomes a nomad, and the people in that area they look up to him as a hero, and the play is filled with the rural lifestyle and the rural mindset. அந்த பிளே வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கன்னா, it is a controversial play which is actually celebrating murder of one's own father, and the character goes without any guilt. Who is that playboy? What is the name of the playboy? அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு கொஸ்டினா நோட் பண்ணிச்சுக்கோங்க. Who is the protagonist of the play, the playboy of the Western world? Christy Mahon. Christy Mahon. Okay, Mahon. Christy Mahon. And who is the heroine of the play? அப்படின்னு கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் you can proceed with that. Okay, and you find the next important playwright from the Irish soil. யார் அப்படிங்கிறீங்கன்னா C.N. O'Casey. C.N. O'Casey. அண்ட் C.N. உடைய ஒர்க்ஸ் வந்து எப்பொழுதுமே இந்த பப்ளிகேஷன் டேட் வந்து கேட்குறாங்க நெட்ல எக்ஸாம்ல. ஓகே, இந்த பிளே ரொம்ப ஃபேமஸான பிளே வந்து ஜூனோ அண்ட் த பேகாக் 1925, and then The Plow and the Stars 1926. What is this man known for அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, C.N. O'Casey, what is he known for அப்படின்னா, he is known for the usage of symbolism to present the condition of Ireland. அந்த அயர்லாண்டுடைய கண்டிஷனை பிரசன்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாரு, நிறைய சிம்பிளிசம் வச்சிருப்பாரு.
and he presents என்ன வச்சிருப்பாரு binary opposites in his plays. Binary opposite அப்படின்னா two contrasting set of characters or symbols within the play. Okay, and his language is the language of the slum dwellers. அது அதிகமா பயன்படுத்தியிருப்பாரு. ரெண்டாவது, he is known for the portrayal of female characters. CNOKZ எப்படி வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, ஏசி பிராட்லி வந்து ஏசி பிராட்லி இல்ல, ஜான் ரஸ்கின் has observed that Shakespearean tragedies, who are the best characters, male or female characters? Female. Shakespeare had no heroes but only heroines அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு ஜான் ரஸ்கின். எந்த ஒர்க்ல அந்த அப்சர்வேஷன் கொடுத்திருப்பாரு? இன் செசமீஸ் அண்ட் லில்லிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. அந்த செசமீஸ் அண்ட் லில்லிஸ்ல when he speaks about the queen's the king's treasure and the queen's garden, and the queen's garden பத்தி பேசும் பொழுது he will be speaking about Shakespearean women characters who were stronger than the male characters. அதே மாதிரி CNOKCன்னு வரும் பொழுது அவருடைய கேரக்டரைசேஷன்ல எந்த கேரக்டரைசேஷன் was very popular அப்படின்னா the female characters. ஓகே, அதுக்கப்புறம் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க. The Silver Taxi 1928 and within the இது வரைக்கும் நம்ம ஜெனரலா டிராமா பத்தி பார்த்தோம். இப்போ we are going to see a new type of drama which was popular during the modern period or the 20th century period. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a new subgenre in drama called poetic drama. The poetic drama அப்படிங்கிற ஒரு டிராமா உள்ளே வந்தது. யாரோடு இது உள்ளே வந்தது அப்படின்னா WVH. ஏன் அப்படின்னா இவர் வந்து பேசிக்கலி he was a poet who stepped into drama. அதனால என்ன பண்ணாரு, அந்த டிராமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கு. ஓகே, டிராமானா அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கு. அப்ப இட் ஷுட் பி மோஸ்ட்லி வெரி க்ளோஸ் டு ப்ரோஸ் ஃபார்மேட்ல இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த போயட்ரியுடைய குவாலிட்டிய அந்த டிராமாக்குள்ளரையும் கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க வந்து கிறிஸ்டோபர் மார்லோவை பத்தி பேசும் பொழுது பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கிறிஸ்டோபர் மார்லோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is the importing iambic pentameter, which is the meter form for love and for love poem. அதே டிராமால யூஸ் பண்ணதுதான் கிறிஸ்டோபர் மார்லோவுடைய கிரேட்னஸ். அதனாலதான் பென் ஜான்சன் என்ன சொன்னாரு அப்படின்னா, மைட்டி வேர்ட்ஸ் ஆஃப் மார்லோ அப்படின்னு அவர் சொன்னாரு. பொயட்ரிக்கு மட்டுமே யூஸ் பண்ண வேண்டிய, அதுலயும் பர்டிகுலர்லி லவ் லிரிக்கு பயன்படுத்த வேண்டிய மீட்டரை டிராமாவுக்கு கொண்டு வந்து பயன்படுத்திய அந்த ஒரு பெருமை வந்து கிறிஸ்டோபர் மார்லோவுக்கு சேரும். இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈட்ஸும் டிஎஸ் எலியட்டும் டிராமாக்குள்ளர பொயட்டிக் குவாலிட்டியை கொண்டு வந்தாங்க. வேர்ஸ அப்படியே என்ன பண்ணாங்க, உள்ள சொருகினார்கள். ஓகே, ஆர் யூ ஹியர் டீச்சர்ஸ்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொயட்டிக் டிராமா அப்படின்னா இமீடியட்டா நமக்கு யாரு மைண்ட்ல வரணும் அப்படின்னா டிஎஸ் எலியட். ஹி இஸ் த ப்ரொபோனன்ட் ஆஃப் வேர்ஸ் டிராமா ஆர் பொயட்டிக் டிராமா. சரி, இவர் என்ன மாதிரி வேர்ஸ் டிராமா எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wrote two important verse drama. One is The Rock, which is The Rock 1934. அடுத்தது the second important work is The Murder in the Cathedral. இந்த மர்டர் இந்த கத்தீட்ரல் பத்தி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, this was a play which was written to commemorate the death of Saint Thomas Becket, who became a famous martyr. அவர் வந்து வேதத்திற்காக உயிர் கொடுத்த ஒரு புனிதர். அவரு என்ன பண்ணிருக்காரு, அவருடைய லைஃப் டைம்ல he was a very close friend of a king, and the king wanted to break away from the Roman Catholic Church. ஆனா
தாமஸ் பெக்கெட் என்ன பண்ணாரு? he was an ordinary man who was raised to the position of lord chancellor. and அப்புறம் லார்ட் சான்சலர் பொசிஷன்ல இருந்து இந்த கிங் என்ன பண்றான்? இவரை வந்து ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டபரி, அந்த கேண்டபரி சர்ச்சுக்கு வந்து பிஷப் ஆகுறான். பிஷப் ஆக்கி என்ன நம்புறான் அப்படின்னா, இவரை பிஷப் ஆக்குறான், இவரு வந்து நம்ம சைட்ல நின்று போப்பை எதிர்த்து நிப்பாருன்னு சொன்னான். ஆனா இவரு போப்புக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சாரு. அப்ப கிங்குக்கும் இவருக்கும் ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட். அண்ட் there was a big tension. அந்த டென்ஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, this man was in exile. தாமஸ் பெக்கெட் was in exile for 7 years in France. அந்த 7 years கழிச்சு அவர் ரிட்டர்ன் ஆகிற இதுல அந்த அவர் வந்து இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆகிற டைம்ல இருந்து till his martyrdom அதை ஃபோக்கஸ் பண்ற பிளே தான் மர்டர் இன் தி கதீட்ரல். வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் திஸ் பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா, in this play T.S. Eliot used verses in between. போயட்ரி அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றாரு, இடையில டிராமாக்குள்ளார வேர்ஸ் ஃபார்ம்ல எழுதுறாரு. அதுல பர்டிகுலர்லி he uses something called interlude அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் he also uses a sermon verse which is in verse form before the martyrdom on the Christmas Eve and soon the day before his martyrdom. The sermon that Thomas Becket delivers is in the form of verse. ரெண்டாவது, he also uses the Greek format of the chorus. Greek format of the chorus. அங்க நார்மலா Greek formatல chorus யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, it will be always a group of characters who will be narrating what is the bloodshed that takes place, or it will comment on the action of the play. இங்க பாத்தீங்கன்னா மர்டர் இன் தி கதீட்ரல்ல who formed the chorus அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. It is the women of Canterbury who are sympathizing with Thomas Becket. Are you with me? Yes, sir. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this play is presenting the psychological problems of the psychological conflicts in the mind of Thomas Becket. 4 கேரக்டர்ஸ் வந்து அவரை கொல்ல வருவாங்க. அந்த 4 கேரக்டர்ஸுமே they can be exterior characters and also the interior characters. They are 4 tempters, 4 different temptations which takes place in the mind of Thomas Becket. So this play is a pure psychological play, and the approach is psychological approach to the conflict within Thomas Becket. தாமஸ் பெக்கெட்டுக்கு வெளியிலையும் பிரச்சனை இருந்தது, அவர் மைண்டுக்குள்ளரையும் பிரச்சனை இருந்தது அப்படின்னு அழகா எடுத்து அந்த மென்டல் ஸ்ட்ரகிளை காட்டுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, வேர்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அழகான பிளே எழுதியிருந்தாரு. இட் இஸ் டைட்டில் த ஃபேமிலி ரீயூனியன் 1939. சும்மா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே தே ஆர் பார்ட் ஆஃப் poetic drama. இது இல்லாம T.S. Eliot has written another famous work which also contain poetic elements. என்ன அப்படின்னா the cocktail party. அதையும் சும்மா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான ஒரு ரைட்டர் இந்த ஏரியால வேர்ஸ் டிராமால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். ஓகே, ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். இந்த இன்ஃபர்மேஷன் அவருடைய பர்த் இயர் மட்டும் தான் நான் ட்ரேஸ் பண்ணேன். யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வெதர் ஹி இஸ் இஸ் a living poet or whether he died அப்படின்னு நீங்க பாத்துருங்க. ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். நமக்கு ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, he was appointed US poet laureate, okay, and consulate in poetry to the Library of Congress, a US poet laureate in the year 1965, and he wrote a very famous verse drama. என்ன verse drama அப்படின்னா, The Trial of a Judge 1938. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க். அதற்கப்புறம் இதெல்லாமே மைனர் ரைட்டர்ஸ் தான் அப்படியே வருவாங்க. அப்போ just get to know the names of the writers and their works. அது வேர்ஸ் டிராமால வேற ரைட்டர்ஸ் எல்லாம் யாரு சார் இருக்காங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட் கேட்டாங்கன்னா, WH Auden. WH Audenனா யாரு, டக்குன்னு ஞாபகம் வருதா? அவர் எந்த மூமெண்டோட க்ளோஸ்லி கனெக்ட் ஆவாரு? Avant-garde movement. Pylon poet. அவன்கார்டு. இன்னொருத்தவங்க என்ன சொன்னீங்க? Pylon poet, sir.
ஓகே. அதுக்கப்புறம் W.H. Auden வார் போயட்லயும் வருவார் இல்லையா? சீஃப் ஆஃப் த வார் போயட்ஸ் W.H. Auden, a man who voiced against totalitarian rule, totalitarian government. அதற்கு எதிராக அதே நேரத்தில் a man who spoke against the futility of war, who spoke against war is W.H. Auden. அப்ப W.H. Audenம் கிறிஸ்டோபர் வுட் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க? they were collaborating on several works. Okay, they were collaborating on several works together. அந்த several worksல ஆர்டனோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, ஆர்டன் ஆல்வேஸ் கான்ட்ரிபியூட்டட் வேர்ஸ் கோரஸ் டு த ஒர்க்ஸ். என்ன ஒர்க் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த போயம் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை மட்டும் யார் எடுத்துக்குவான்? ஆர்டன் எடுத்துக்குவாரு. ஐசர்வுட் என்ன பண்ணுவாரு? he will focus on the prose dialogues. ஓகே, இதுதான் இவங்களுடைய கொலாபரேட்டிவ் எஃபர்ட். அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ல வந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the dog beneath the skin, which is a satirical farce. அதுக்கப்புறம் the accent of X6 and across the frontier. இதெல்லாமே அவங்களுடைய ஒர்க்ஸ். இதெல்லாம் கொலாபரேட்டிவ் ஒர்க்ஸ். அது இல்லாம கிறிஸ்டோபர் ஃப்ரைன்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. நம்ம யார் யாரை பார்த்தோம்? W.H. Auden, Christopher Isherwood. They collaborated to write poetic works னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரைட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Christopher Fry who wrote verse comedies. verse comedies and verse comedyக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, A Phoenix So Frequent அப்படின்னு ஒரு ஒர்க். அதுக்கப்புறம் The Lady is Not for Burning, and there is another work titled Venus Observed. And this writer Christopher Fry and his writing style is often compared with the writings of Shakespeare in the play Love's Labour's Lost. And ஷேக்ஸ்பியர் வந்து லவ்ஸ் லேபர் லாஸ்ட்ல என்ன மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்டைல் யாருக்கிட்டையும் இருந்தது அப்படின்னா கிறிஸ்டோபர் ஃப்ரையிடமும் இருந்தது. திஸ் இஸ் மாடர்ன் டிராமா. இந்த மாடர்ன் டிராமால இன்னொரு பிரான்ச் அப்படின்னு சொன்னோம்னா, இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இமேஜினேட்டிவ் பிளேஸ். இது வரைக்கும் நம்ம ரியலிஸ்டிக் பிளேஸ் பார்த்தோம். ரியலிசம் கிளப்டு வித் ஸ்பிரிச்சுவலிசம், மிஸ்டிசிசம்னு பார்த்தோம். அப்புறம் ஃபேண்டசின்னு பார்த்தோம். இப்போ கம்ப்ளீட்லி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இமேஜினேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது மாடர்ன் டிராமாக்குள்ளார வந்தது. அப்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலுக்குள்ளார யாரெல்லாம் வர்றா, எந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வருவா அப்படின்னா, there are two important writers who contributed to historical drama. Who are they அப்படின்னு கேட்டீங்கன்னா, one is John Drinkwaters, the other one is Clifford Bax. Okay, Clifford Bax and John Drinkwaters. இதெல்லாம் ரொம்ப, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ரைட்டர் who contributed to historical drama. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி டிராமா எழுதியிருப்பாங்க. அப்ப யார் என்னென்ன ஒர்க்ஸ் யார் எழுதுனா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப ஜான் ட்ரிங்க்வாட்டர் அவருடைய ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் டிராமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wrote a drama titled Abraham Lincoln and published it in 1918 on the historical personage Abraham Lincoln. Abraham Lincoln அப்படிங்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சனை பேஸ் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா. ஓகே, அது இல்லாம அவர் நிறைய டிராமா எழுதியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேரி ஸ்டூவர்ட் 1921. ஓகே, this is one. Then Oliver Cromwell 1922, and he also wrote another famous historical play, Robert E. Lee. Okay, இதெல்லாம் அவருடைய ஒர்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு கிளிஃபர்ட் பேக்ஸ் அப்படின்னு அந்த ரைட்டர்கிட்ட வந்தோம்னா, he wrote several poetic plays. அவரு poetic plays எழுதியிருக்காரு. என்னென்ன poetic plays? These are also based on historical personage. என்ன அப்படின்னா, சாக்ரட்டிஸ் உடைய லைஃப பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. என்ன ஒர்க் அப்படின்னா, சாக்ரட்டிஸ் published in 1930. Then he wrote a work, The Venetian 1932. Then he wrote The Immortal Lady 1931.
and he wrote The Rose Without the Thorn. இது எல்லாமே யாருடைய கான்ட்ரிபியூஷன்? கிளிஃபர்ட் பேக்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த கிளிஃபர்ட் பேக்ஸ் வந்து கொஞ்சமா ஹிஸ்டரியில இருந்து கொஞ்சம் இமேஜினேட்டிவ் சைட்லயும் நவுந்து போனாரு. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இமேஜினேட்டிவ் பிளே சைடு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிய ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப who are the people who contributed to imaginative writings அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Ashley Dukes and Rudolf Bezier. இவங்க ரெண்டு பேரும் பியூர்லி ஹிஸ்டரி பிளஸ் இமேஜினேஷன். அப்ப ஆஷ்லி டியூக் எழுதின ஒர்க் என்ன? ஆனா நம்ம ரெண்டு பேரும் இந்த லைட் இந்த கலரை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஆஷ்லி டியூக் உடைய ஒர்க் வந்து த மேன் வித் த லோட் ஆஃப் மிஸ்ஷிஃப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. ஜஸ்ட் கெட் டு நோ த நேம். த ஃபவுண்டன் ஹெட் 1928 அண்ட் டைலின் உலன்ஸ்பிகல் அப்படின்னு 3 ஒர்க்ஸ் இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ருடால்ஃப் பெசியா அவர் எழுதின ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா he wrote the work The Barretts of Wimpole Street. இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா the love relationship that existed between Robert Browning and Elizabeth Barrett Browning. அதை பத்தி ஒரு அழகான ஒரு பிளே எழுதி இருந்தார். Okay, and with that we come to the end of modern drama. மாடர்ன் டிராமா கம்ப்ளீட்டாக முடிந்தது.